ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் பைக் டாக்டர் கிருஷ்ணா. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டூ வீலரில் ரிங்ஸ் எப்படி ஈஸியாக மாட்டுறதுன்றதை உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்லித் தர போகிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு மாட்டுறவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரிங்ஸ் எப்படி ஈஸியாக மாட்டலான்றது தெரியும். சரிங்களா? இந்த பிஸ்டன் வந்து சுசி ஆக்சஸ் 125 இது. ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா 5 வகை ரிங்ஸ் வரும் ஒரு பிஸ்டனில். அது என்னென்ன ரிங்ஸு, எப்படி மாட்டணும், எந்தெந்த ரிங்ஸு எந்தெந்த பொசிஷனில் வரும்ன்றதை இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ரிங்ஸ் யாருன்னா மாட்ட தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ரிங்ஸ்னால் என்னென்னு தெரியாதவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இது வந்து பிஸ்டன் கையில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இது பேர் வந்து பிஸ்டன். இப்போ வந்து நம்ம மாட்ட போகிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆயில் ரிங்ஸ் தான் மாட்ட போகிறோம். சரிங்களா? இருக்கு பாருங்கள், ஆயில் ரிங்ஸ். ஆயில் ரிங்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும், அது குழந்தைங்க கூட மாட்டிடும். அடுத்து 4 ரிங்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான ரிங்ஸ் எதுன்னு சொல்கிறேன். ஆனால் எந்த வகை ரிங்ஸ் இருந்தாலும் நம்ம ஈஸியாக மாட்டிடலாம். ஃபஸ்ட்டு ரிங்ஸ் எடுத்து, இது வந்து ஃபஸ்ட்டு போடுறது ஆயில் ரிங்ஸு. இது வந்து ஆயில் கவர் ரிங்ஸ். அதாவது அந்த ஆயில் ரிங்ஸை வந்து சேஃப்டியாக கவர் பண்ணிக்கும். அதுதான் இந்த ரிங்ஸோட வேலை. ஃபஸ்ட்டு அந்த பொசிஷனில் இப்படி ரிங்ஸை வச்சுட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட் அந்த ரிங்ஸை அப்படியே ஆப்போசிட்டில் சுற்றி கொண்டு வந்தீங்கன்னா ஈஸியாக அந்த ரிங்ஸு வந்துச்சிங்களா. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் மாட்டோன்னா, ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரிங்ஸ் அப்படி வச்சுக்கின்னு 2 கட்டை வரலில் அப்படி வச்சுக்கின்னு இழுத்து இப்படி நெளிச்சு மாட்டி அதை பெண்ட் பண்ணி ஸ்லோ ஸ்பீடு நிற்காது, மைலேஜ் வராது, நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கும். இந்த பொசிஷன் மாட்டினா ஈஸியாக நீங்கள் ரிங்ஸை ஈஸியாக மாட்டி உட்கார வச்சிடலாம். அதே மாதிரி பிஸ்டனில் வந்து கிராச்சஸும் ஆகாது. ஆயில் ரிங்ஸ் போட்டாச்சு, ஆயில் கவர் ரிங்ஸ் ஒன்று போட்டாச்சு, ஆயில் கவர் ரிங்ஸ் 2வது ரிங்ஸ் வரும். ஒன்றுமே இல்லைங்க, ஈஸியாக இப்படி வச்சுட்டு அந்த ரிங்ஸை அந்த பொசிஷனில் வச்சு அப்படியே மெல்லமாக ஒரு சுற்று. வீடியோ ஸ்லோ மோஷனில் இருக்குது, அதனால தான் உங்களுக்கு நான் ரொம்ப நேரம் மாட்டுற மாதிரி தெரியும். உங்களுக்கு தெளிவாக தெரியணுன்றதுக்காக ஸ்லோ மோஷனில் வச்சுருக்கேன், ஸ்லோ விஷனில். அப்படிச்சுங்களா. அடுத்து வந்து கம்ப்ரஸர் ரிங்ஸ் 2. அப்போ இது பேர் டெம்பர் ரிங்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ரிங்ஸு இது மாட்டுறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் இதையும் நம்ம ஈஸியாக மாட்டுறது எப்படின்னு தான் இப்போ சொல்லித்தரோம். ரிங்ஸை அந்த பிஸ்டனோட கரெக்டாக அந்த ரிங்ஸ் உட்கார காடியில் அந்த ரிங்ஸை உட்கார வச்சுட்டு அப்படியே அந்த ரிங்ஸை மெல்லமாக பிஸ்டனுக்கு மேலே தூக்கி அவ்வளோதான், அழகாக உட்காந்துச்சு பாருங்கள் அந்த ரிங்ஸு. அப்படியே அந்த ரிங்ஸ் எடுத்து அதனோடய பொசிஷன்லாம் அப்படியே வச்சிட வேண்டியதான். நான் உங்கள் பைக் டாக்டர் கிருஷ்ணா. சப்ஸ்கிரைப் மை சேனல். அது வந்து டாப் ரிங்ஸ் மாட்ட போகிறோம். இது வந்து ஈஸியாக ரிங்ஸ் மாட்டுறது. சரிங்களா? ரொம்ப கஷ்டமே இல்லை. நீங்கள் ஒன் டைம் மாட்டி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அவ்வளோதான், ரிங்ஸ் ஈஸியாக மாட்டியாச்சு.